Friends, welcome to Tamil's Kitchen. நான் காவியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அப்பம் ரெசிபி. அதுக்கு நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்து வெல்லம் எடுத்துர்க்கேன். இது வந்து தண்ணில கரைச்சுக்கலாம் நம்ம. நீங்க வந்து கட்டியா இருக்குங்களா தூளா இருக்குது நான் போட்டுருக்கேன். கட்டியா உள்ளது நீங்க வச்சிருந்தீங்கன்னா அது பாகு மாதிரி காய்ச்சிக்கோங்க. அடுப்புல வச்சு காய்ச்சிக்கோங்க. இது வந்து நம்ம நார்மலா தண்ணில ஊத்தி கலக்கினாலே கரைஞ்சிடும் அது. இப்போ இதுல வந்து 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு வச்சிருக்கேன். இது கூட 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு போடணும். இது அரையும் ஒரு காலும் சேர்த்து போடுறேன். அரிசி மாவு 3/4 கப் அளவுக்கு. இதுக்கு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் உப்பு. இது நம்ம கை வச்சு நல்லா கலந்துக்கலாம். இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சமாக வந்து வாழைப்பழம் வந்து நல்ல பழுத்த வாழைப்பழம் வந்து மசிச்சு கூட போட்டுக்கலாம். இப்போ வாழைப்பழம் இல்லாமல் தான் பண்ணுது நம்ம. இப்போ இந்த மிக்சர் எடுத்து வடிகட்டி இதுக்குள்ள ஊற்றிடலாம். இப்போ நம்ம நல்லா வந்து கை வச்சு பசிக்கலாம். அப்பதான் வந்து கட்டி இல்லாம இருக்கும். இப்போ நம்ம பத்தாததுக்கு வந்து இது போட போறோம், தண்ணி ஊத்திக்க போறோம். இது வந்து தோசை மாவு ஊற்றுற பதத்துக்கு கரைச்சிக்கணும் நம்ம. இது கூட வந்து ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் நம்ம. நல்லா ஒரு போரிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணும் அது. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் வந்து குட்டி குட்டியாக நறுக்கின தேங்காய். இது துருவி கூட போட்டுக்கோங்க. இது வந்து லைட்டாக வாயில் அப்படியே கடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்னு இப்படி போடுறது. இது கூட நம்ம சுட போறதுக்கு முன்னாடி பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச், ஒரு குட்டியா. இதுல நெய் இல்லைன்னா வந்து வெண்ணெய் இல்லை ஆயில் வச்சுக்கோங்க. ஏதாச்சும் ஃப்ளேவர்லெஸ் ஆயில் வச்சுக்கோங்க. ஆயில் வச்சிங்கன்னா நம்ம இது வந்து ஊற்ற போகிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் வந்து அந்த பேக்கிங் சோடா போடணும். முன்னாடியே போட்டு வச்சிடாதீங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு லேடரில் எடுத்து கரண்டியில் எடுத்து நீங்கள் கொஞ்சம் வைடரான, அதாவது வாய் பெருசாக உள்ள பாத்திரம் மாதிரி கடாய் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 2-3 கூட போடலாம். இப்போ குட்டியாக எடுத்துருக்கனால கொஞ்சமாக போடுறோம். 1 மட்டும் போடுறது. இப்போ இதை எடுத்துடலாம்.
இப்போ நமக்கு சூப்பராக அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நெய்வேத்தியத்துக்குனா ரொம்ப ஸ்பெஷல். எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி கார்த்திகை தீபத்துக்குன்னா இது கம்பல்சரி செஞ்சுருவாங்க. நம்ம நவராத்திரி கொலு வைக்கும்போது கூட ஏதாச்சும் ஒரு நாள் நெய்வேத்தியத்துக்கு இதை வச்சுருவாங்க. இது ரொம்ப நெய்வேத்தியத்துக்குலாம் நிறைய டைம் செய்வாங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ள ஹோல் ப்ராசஸே முடிஞ்சிடும். எனக்கு நான் இந்த அளவு போட்டதுக்கு 23 கிடச்சிச்சு. இந்த சைஸில் வந்து எனக்கு 23 கிடச்சிச்சு. எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் ஒன்று. நம்ம வந்து இந்த பேக்கிங் சோடா போடுறதுனால நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த பூரி மாதிரி நல்லா ஏர் உள்ள போய் நல்லா உப்புன்னு சூப்பராக வந்திருக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம தமிழர்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இனிமேட் போகிற எல்லா வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க், ஃபேஸ்புக் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன்.